தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் இந்த வாரம் உங்களுக்கு பல மன கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும், எதிரிகளால் தொல்லை, கடன், நோய் பிரச்சனைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு சனி பகவான் தருகிறார். சனி பகவான் உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை அதிகம் தருவார். ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சிறிது சுகஸ்தானங்கள், அதாவது வீட்டு பிரச்சனை, சுக பிரச்சனைகள், இந்த மாதிரி தொல்லைகளை ராகு பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக தருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இட அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு உங்கள் மனைவியுடனும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாக இருக்கும். வெளிவட்டார நட்பு பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. செவ்வாயால் இந்த வாரம் உங்களுக்கு கெடுபலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு இவர், அதாவது 8ஆம் இட அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் 12ஆம் இடம் உங்கள் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடமும் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சந்திர பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களும் கெடுபலன்களும் இரண்டும் கலந்தே இருக்கும். சந்திரன் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தருகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இட அதிபதி சூரியன் உங்களுக்கு இவர் 10ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன். சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனே உங்களுக்கு நடக்கும். புதன் உங்கள் ராசிக்கு, அதாவது இவர் 8ஆம் இட அதிபதி, இவர் 7ஆம் இட அதிபதி, 10ஆம் இட அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு இவர் நல்ல பலன்கள், குரு பார்வை இருப்பதால் 10ஆம் இட பலன்கள் உங்களுக்கு நல்ல தொழில் வகை ஓரளவுக்கு நன்றாக வரும். பெரிய கெடுபலன்கள் அதிகமில்லை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எப்படியாவது கிடைத்து கொண்டிருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் சூரியன், புதன், கேது இவர்களெல்லாம் ஓரளவுக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே குரு பார்வையால் உங்களுக்கு தருவார்கள். அடுத்து சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இட அதிபதி 11ஆம் இட அதிபதி, அவர் ஆட்சியில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல லாபங்களையும் மூத்த சகோதர உதவிகளும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த வாரம், ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்வீர்கள். சுபம்.